ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு போக்கையும் வரத்தையும். 121ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். வாழ்க்கை என்பதே போக்கும் வரத்தும் தான். காலையிலே வேலைக்கு போகிறோம், மாலையில் வீடு திரும்புகிறோம், நண்பர்கள் உறவினர் குடும்பங்களில் உள்ள விழாக்களுக்கு செல்லுகிறோம், திரும்பி வருகிறோம், பல ஊர்களுக்கு செல்லுகிறோம், திரும்பி வருகிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் நாம் போக்கும் வரத்துமாய்தான் இருக்கிறோம். இந்த நவீன காலத்திலே வாகன விபத்துக்கள் ஏராளமாய் பெருகி இருக்கும்போது வீட்டை விட்டு புறப்படுகிறவர்கள் திரும்பி வருவார்களா என்பதே சந்தேகத்துக்குரியதாய் இருக்கிறது. வழிநெடுக விபத்துக்குள்ளாகி நொறுங்கி போன பல வாகனங்களை பார்க்கிறோம். சமீபத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களுக்குள் தாழ பறந்து குடியிருப்பு பகுதிக்குள் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த ஒருவர் தவிர மற்ற பயணிகளும் பணியாளர்களும் விமானிகளும் மரித்து போனார்கள். அவர்கள் வீட்டை விட்டு புறப்படும் போது அதுதான் தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி பிரயாணம் என்று எண்ணியிருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்புக்காக நாம் ஊக்கமாய் செபிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பேன். காப்பது மட்டுமல்ல, நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நீதிமொழிகள் 3:6 வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எங்கு போனாலும் ஜெபம் பண்ணிவிட்டு புறப்படுங்கள். தேவ சமூகம் முன் செல்ல ஒப்பு கொடுத்து செல்லுங்கள். அப்பொழுது உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தருடைய சமூகமும் பிரசன்னமும் உங்களோடு இருக்கும். தாவீதின் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே பெலிஸ்தியரின் ராஜாவாகிய ஆகீஸ் என்பவர் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்திலே என்னோட போக்கு வரத்துமாய் இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சாட்சி கொடுத்தார். 1 சாமுவேல் 29:6. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்கள் போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமானதாய் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்லும்போது தேவ சமூகமும் பிரசன்னமும் உங்களோடு கூட வரும். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு வருவார். 1000-10,000 தேவ தூதர்கள் உங்களோடு வருவார்கள். நீங்கள் செல்லும் காரியம் வாய்க்கும். நீங்கள் செல்லும் இடங்களில் தேவ நாமம் மகிமைப்படும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நினைவிற்கு 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 48 மற்றும் 49ஆம் அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 7ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார்.
கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.